வணக்கம் நண்பா. திருவண்ணாமலை புகழ்பெற்ற திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி வந்திருக்குது. இந்த ஜாப் வேகன்சி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்தோம். அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதீங்க பாருங்கள். இந்த வீடியோ அப்ளை பண்ணுறதுக்காக மட்டும்தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய டவுட் இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போட சொன்னீங்க. அவங்களுக்காக பார்த்திங்கன்னா நம்ம மேக் பண்ணி போடுறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி வந்துச்சு. அது அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே வீடியோ பார்த்தோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணிங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனல் மூலிமா அப்ளை பண்ணுறதுனால நமக்கும் ஒரு சந்தோஷம் தான். இப்போ ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் புகைப்படம்னு சொல்லி கொடுத்துருங்க. ரைட் சைடில் டாப்பில் பார்த்திங்கன்னா அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்குங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன பதவியின் பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட பேர் எழுதிக்கிங்க. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பாலின ஆனா பெண்ணாங்கிறத கொடுத்துங்க. அதை அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியராக தெளிவாக எழுதிக்கிங்க. ஆதார் என்ன குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் பார்த்திங்கன்னா எழுதிக்கிங்க. அதுக்கான ஜெராக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இருக்கிற நம்பர் கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதம் என்னவோ அது மதத்தை கொடுத்துங்க. இதுக்கான சாதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கோட ஜெராக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் 18லேருந்து 45 வயசுக்கு உள்ளே இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. இல்லைன்னு கொடுத்துட்டீங்களா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் எலிஜிபிள். அதனால் பார்த்திங்கன்னா 18லேருந்து 45 இயர்ஸுக்கு உள்ளே இருக்கிறீங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் என்ன டிகிரி படிச்சிக்கலாம், டிகிரி இன்ஜினியரிங் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்திங்கன்னா வைக்கணும். இதர தகுதி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்ககிட்ட அதுக்கும் பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி என்னென்னு மென்ஷன் பண்ணி சர்டிஃபிகேட் வைக்கலாம். இல்லைன்னா விட்டுருங்க. உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணிடாதீங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் பதவி பெற்ற அதிகாரியிடமிருந்து 29/1/2025 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் பழனி முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே தான் எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங்கில் சைன் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா 29/1/2025 அப்புறமேட்டுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட குற்ற நடவடிக்கை உங்கள் மேலே பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் ஏதாவது இருக்குதா, இல்லை ஏதாவது தண்டனை கொடுத்துக்கிறாங்களா, ஏதாவது பெண்டிங்களுக்கு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம் கொடுங்க. அல்லாத திருக்கோயில் பணியாளர்னால் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த கோயிலில் தான் வேலை செய்கிறவங்களுக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. நடந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது தொற்று நோய், மனநிலை குன்றி இந்த மாதிரி ஏதாவது குறைப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் நீதிமன்றத்தில் ஏதாவது எஃப்ஐஆரோ இல்லை ஏதாவது தண்டனை கொடுத்துருந்தா இந்த ஜாப்புக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நன்னடத்தை உடையவராக இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்றிதழ் பார்த்திங்கன்னா கிரேனிங்க அரசு பதிவு பெற்ற அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி அனுப்புகிற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பதவி நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை அடுத்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக அட்ரஸ்ட் வாங்கி நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளித்துறை பணியிடங்கள் இதில் பார்த்திங்கன்னா வரிசை என் 2ல் குறிப்பிட்ட மாதிரி 60 வேகன்சி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் 10 வேகன்சி பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த விளம்பரம் செய்யப்பட்ட தேதி பார்த்திங்கன்னா அதுக்கு இப்போ லாஸ்ட் டேட் எப்போவோ அந்த டேட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா போஸ்ட்டில் அனுப்புறதுனால நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்துறீங்கன்னா பிரச்சனை இல்லை. போஸ்ட்டில் அனுப்பும்போது கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால் நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த விண்ணப்பத்தோட என்னென்ன வச்சு அனுப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் கூடுதல் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி, அதே மாதிரி குடும்ப அட்டைன்னு சொல்லி ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா பிற ஆவணங்கள் நகலை பார்த்திங்கன்னா சுய சான்றப்பம் சேர்ந்து செல்ஃப் அட்டஸ்டட் இணைக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. அசல் சான்றிதழ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் அனுப்பிட்டீங்களா மறுபடியும் வாங்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃபே போயிடும். அதனால் எந்த ஒரு ஜாபுக்குமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அனுப்பிடாதீங்க. விண்ணப்பதார வயதிற்கான சான்றிதழ் ஆவணமாக
உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிறப்பு சான்று 10 சர்டிஃபிகேட் அப்படி வைக்கலாம், அப்படின்னா டிசி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் கல்வி சான்றிதழ் நகல், வயது சான்றிதழ் நகல், உடல் தகுதிக்கான மருத்துவ சான்றிதழ் நகல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடத்தை சான்றிதழ் நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்தோடு இணைத்து அனுப்பப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. உங்களுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொற்று நோயும் இல்லை, அந்த மனநிலை எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் மருத்துவ சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா இதோட இணைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அருகில் உள்ள ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரைமரி ஹெல்த் சென்டர் போனாவே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அது போய் கேட்டிங்களாவே அவங்களே சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நிரப்படாமல் இருந்தாவோ முக்கியமான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது நீங்கள் பூர்த்தி செய்யாமல் இருந்தால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட வந்து செலெக்ஷன் பண்ணிட்டாங்களா, நீங்கள் உங்களை எந்த கோயிலில் வந்து கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் பணி மாறுதல் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பணிக்கு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி உங்களை போஸ்டிங் போட்டாங்க, இந்த கோயில்னு சொல்லி போஸ்டிங் போட்டாங்க. அப்போ நீங்கள் பணியில் சேரும்போது நீங்கள் உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குற்ற நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி உங்கள் எல்லையில் என்ன போலீஸ் ஸ்டேஷனோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் இங்கே என்ஓசி வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடல் தகுதி சான்றிதழ் அசல் சமர்ப்பிக்கப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேலுரையின் மீது என்ன பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மேலே எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படி கொடுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வரும்போது ஏதாவது உங்களுக்கு பஸ்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்களா இது கவர்மெண்ட் ஏற்றுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுடைய சொந்த செலவில் தான் பார்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி சான்றிதழ், நீங்கள் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது தப்புனா அவங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் பணி நீக்கம் செய்யப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட காலவர்கள் விண்ணப்பங்கள் பெறப்படும் மட்டுமே பரிசீலனிக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பினா அதுக்கு மேலே போனோம் நீங்கள் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு சம்மந்தப்பட்ட துறையில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உண்மைத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பேக்காக அனுப்பிடாதீங்க, இருக்கிறது மட்டும்தான் அனுப்புங்க. இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டேரெக்டாக போய் அந்த அலுவலகத்தில் வாங்கினீங்களா 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் கொடுக்குறேன், அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எழுதி சப்மிட் பண்ணலாம். ஜாப் அப்ளை பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இணை ஆணையர் அப்படி இல்லைன்னா செயல் அலுவலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பு 25 ரூபா ஸ்டாம்ப் மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டி அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முருகன் கோயில் அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கு அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 28/2/2025 பிற்பகல் 5:45 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நண்பா, இவ்வளோ தான் அப்ளை பண்ணுறது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா